கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையும், இரக்கமும், அன்பும், சந்தோஷமும், சமாதானமும் உங்கள் குடும்பத்தில் அளவில்லாமல் அவருடைய பிரசன்னமும் நிறைந்திருப்பதாக. இந்த டிசம்பர் மாதத்தில் நாம் வந்திருக்கிற நாம் அதிகமாக செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் உண்டு. அது என்னன்னு சொன்னால், நன்றி பலி செலுத்த வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. அவர் ஜீவனையே கொடுக்க வந்தார்ல, நமக்காய் ஜீவனையே தந்தார்ல, நமக்காய் சிலுவை சுமந்தார்ல, நம் பாவங்களுக்காய் அவர் மரித்தார்ல. அப்போ இந்த அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற இந்த நாட்கள்ல நாம் கொண்டாடுறதையே அதிகமாக கொண்டாடணும். அதையே நாம் அதிகமாக நினைத்து அதிலேயே நேரத்தை செலவிடாத படிக்கு இந்த வருடத்தின் கடைசியில் வந்திருக்கிற நாம் அதிகமாக அந்த கிறிஸ்மஸ் காலங்களில் தேவனுக்கு நன்றி பலி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அதாவது வருஷ கடைசியில் வரும்போது சர்ச்சில் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சுத்திகரிப்பு நாள் அப்படின்னு வைப்பாங்க. வருஷ கடைசியில் ஒரு 3 நாள் வச்சுட்டு புதிய வருஷத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம், அதனால் அந்த பழைய வருஷத்தில் அது சுத்திகரிப்பு நாள்னு வைப்பாங்க. ஆனால் உண்மையில் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சமூகத்தில் நம்ம சுத்திகரிக்கணும். டெய்லி குளிக்கிறோமா? உடம்புல அழுக்கு தானே வருது. நேற்று குளித்தேன் இன்றைக்கி குளிக்காதவங்க எத்தனை பேர் உலகத்தில் சொல்லுங்கள்? நான் நேற்று குளிச்சிட்டேன் இன்னைக்கு குளிக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? இல்லை, வேர்வை வாடை வந்துடும். நம்ம அப்படி இருந்தாலும் ஸ்மெல் வந்துடும். என்ன குளிக்கலையான்னு மற்றவங்க பார்த்து கேட்பாங்க. அப்போது ஒவ்வொரு நாளும் நம்ம சரீரத்தில் எப்படி நமக்கு அறியாமலே அந்த அழுக்கு பாக்டீரியாவும் அதுவும் சேருதோ, அதே போல தான் நம் வாழ்க்கையில் நமக்கு தெரியாமலேயே நம் பாவங்கள் நம் வாழ்க்கையில் இருக்குது. நமக்கு தெரியாமையே தான் இருக்குது, நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பிறனை அவமதிப்பது பாவம்னு பைபிள் சொல்லுது. நம்ம ஒவ்வொரு நாளும் புருஷனை பொண்டாட்டி அவமதிக்கிறது, பொண்டாட்டியை புருஷன் அவமதிக்கிறது, மாமியால் மருமக அவமதிக்கிறது இருக்குது. சண்டை போடுறோம், கோவப்படுறோம். தேவனை தேடாமல் இருக்குது பாவம். நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்துடுறேன்றார் ஆண்டவர். நம்ம வேதத்தையே மறந்துடுறோம். சண்டே எடுத்துகிட்டு போனோம்னா அடுத்த அந்த 6 நாள் கழித்து சண்டே தேடுறோம் பைபிள் எங்கன்னு. ஒரு அம்மா பாஸ்டர் ஒரு விஷயம் சொன்னார். ஒரு அம்மா என்ன பண்ணாங்களாம், பாஸ்டர் போனவுடனே பாஸ்டர் விசிட்டிங் போவார். அப்போது அவர் சொன்னாராம், பைபிள் எடுத்தோடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்களாம், ரொம்ப வேகமாக போய் தேடி பைபிள் எடுத்துகிட்டு இப்படி பிரித்தா 1 மாதமாக அந்த அம்மா தேடிக்கிட்டு இருந்த சீப்பு அதுக்குள்ளே இருந்ததாம். அவங்க என்ன சொன்னாங்களாம், அதை மறந்துட்டு, பாஸ்டர் இருக்கிறாரேன்றதை மறந்துட்டு, ஐயோ நான் 1 மாதமாக தேடிக்கிட்டு இருந்த சீப்பு இந்தா இருக்குது பாருங்களேன் அப்படின்ட்டு எடுத்தாங்களாம். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாராம், அப்போ 1 மாதமாக நீங்கள் பைபிளே எடுத்து வாசிக்கலையா அப்படின்னு கேட்டாங்களாம். இது போல் தான் நம்ம தவறுன்னு நினைக்காமையே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அநேகர், எல்லாரையும் நான் சொல்லலை. சிலர் சண்டே மட்டும் கரெக்டாக பைபிளுக்கு கொண்டுட்டு போவாங்க, அதை கையில் எடுத்துகிட்டு போவாங்க, அவ்வளோதான். அதுக்கு அவங்களுக்குள்ள தொடர்பு அவ்வளோதான். ஆனால் அந்த 6 நாட்கள் தேவன் கொடுத்த சத்தியம், வார்த்தை, அவருடைய கிருபையை, வேர்டு, அது எவ்வளோ முக்கியம். அது ஜீவன். வார்த்தை தான் நம்ம வாழ்க்கையின் ஜீவன், நித்திய ஜீவன். நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போகிற வழி வார்த்தை. அவர் சொல்றாருல, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். இதை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் நினைவு கூற வேண்டும் பிரியமானவர்களே. சத்தியத்தை மறக்கவே கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்மளை நாம் சுத்திகரிக்க வேண்டும். அப்போ இந்த இதில் ஒவ்வொரு நாளும் நம் தேவனுக்கு அன்றைக்கு என்ன செய்தது, தேவனுக்கு நன்றி செலுத்தணும். நிச்சயமா இந்த வருடத்தின் கடைசியில் வந்திருக்கிற நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறாங்க. நம்மளை பாருங்களேன், எவ்வளோ ஆரோக்கியமாக வச்சுருக்கிறார் ஆண்டவர். நிறைய பேருக்கு சாப்பிடவே முடியலை. கிட்னியில் பிரச்சனை, லிவரில் பிரச்சனை, ஹார்ட்டில் பிரச்சனை, லங்ஸில் பிரச்சனை. அநேகர் இந்த லங்ஸ் பிரச்சனையினால் இந்த கொரோனாலேயே இறந்துட்டாங்க. ஆனால் கர்த்தர் இம்மட்டும் கைவிடாது நம்மோடு இருந்து நம்மளை பாதுகாத்து வழி நடத்துகிறார். நமக்கு பலன் கொடுக்கிறார், சுகம் கொடுக்கிறார், நம்மளை பாதுகாக்கிறார். வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இந்த
இந்த அவசர உலகத்தில் திரும்பி வர்றது எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது தெரியுமா? அதுவே இந்த மழை நேரம் மழை பெஞ்சது பாருங்கள், தெருவில் எங்கே பள்ளம் இருக்குன்னு தெரியல, எங்கே மேடு இருக்குன்னு தெரியல. ஆனால் ஜனங்கள் நம்ம பிள்ளைங்க, கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம போயிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே திரும்பி வர்றது அவருடைய சுத்த கிருபை. அவர் நம்மளை கரம் பிடித்து நடத்துகிறார், அவர் நம்மளை பாதுகாக்கிறார். நான் உன்னை போகையிலும் ஆசீர்வதிப்பேன், வருகையிலும் ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை பட்டணத்திலும் ஆசீர்வதிப்பேன், வெளியேயும் ஆசீர்வதிப்பேன். அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றார். நாம் அந்த வார்த்தையை நேசிக்கிறோமா? அந்த வார்த்தையை வாஞ்சிக்கிறோமா? அந்த வார்த்தையை நாம் உட்கொள்கிறோமா? ஹல்லேலூயா. அம்பிரியமானவர்களே, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறவங்க வேதத்தை நிச்சயமாக படிப்பாங்க. நான் உங்களை நன்றின்றது ஸ்தோத்திர பலி சொல்கிறது இல்லை. நீங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இந்த வருட கடைசியில் இன்னும் அதிகமாய் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். அந்த வார்த்தையை உட்கொள்ளுங்கள்னு சொல்கிறேன். வேதத்தை வாசிக்கணும், இன்னும் அதிகமாய் வாசிக்கணும். ஆண்டவருடைய பிறந்த இந்த காலத்தில் நம்ம இன்னும் அதிகமாய் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை நாம் நேசிக்கணும். சத்தியமும் கிருபையும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். நாம் சத்தியத்தை வாசிக்க வாசிக்க வாசிக்க, சத்தியத்தின் பாதையில் நடக்க நடக்க கிருபை நம்மை வந்தடையும். எப்படி கனெக்ஷன் பாருங்க. சத்தியமும் கிருபையும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை. அந்த சத்தியத்தை தூரமாக வச்சுட்டோம்னா கிருபை எப்படி நம்மளை முத்தம் செய்யும் இல்லையா? சத்தியம் மிகவும் முக்கியமானது. அதனால் வேதத்தை நாம் தவறாத நாம் படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். வாசிக்கிறது அல்ல பிரியமானவர்களே. சங்கீதத்தில் வாசிக்கிறதுன்னு போடவே இல்லை, நேசிக்கணும்னு தான் போட்டிருக்கு. சங்கீதம் 119 165வது வசனம் இப்படியா சொல்லுது: கர்த்தருடைய வேதத்தை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரலே இல்லை. ஹல்லேலூயா. ஆம்பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கணும்னு சொல்லியிருக்கு. அதனால் நாம் இன்று முதற்கொண்டு, ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும், நான் டெய்லி நான் பைபிள் படிக்க மாட்டேன்னு சொன்னால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் கோவிச்சுக்கிட மாட்டார். அவர் கிருபை உள்ள தேவன். ஆனால் அவருடைய வருகையில் அவனவன் கிரியைகளின் பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு சொல்கிறார். நான் உனக்கு கொடுத்தனே, என் சத்தியத்தை நீ அறிஞ்சையான்னு கேட்பார். சத்தியத்தை அறியாதபடிக்கு கிறிஸ்தவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதுதான் நம்மளை விடுதலையாக்கும் எல்லாவற்றிலும் இருந்து. இந்த கடைசி காலங்களில் நன்றி உள்ளவர்களாய், தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய், அதுக்கு அடையாளமாய், ஒருவன் என் மேல் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனங்களை கை கொள்ள கடவன் சொன்னாரா? எத்தனை உண்மை அது. வசனம் தெரியாமல் எப்படி கை கொள்ள முடியும்? என் மேலே நீ ரொம்ப அன்பாக இருக்கியா, அப்போ என் வசனங்களை கை கொள்ளுன்றாரு. வாசித்தா தானே தெரியும். ஸோ இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். சத்தியத்தை நான் வேதத்தை 1 மணி நேரம்னாலும் நான் வாசிப்பேன். ஆண்டவரிடம் பொருத்தனை பண்ணுங்கள். நடக்காத காரியங்கள் நடக்கும், கூடாத காரியங்கள் கூடும், தடைகள் உடையும், நன்மைகள் நம்மை சேரும். God bless you.